ஆகஸ்ட் 2 பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஆடியோ லான்ச்லாம் இல்லைங்க, இது ஆடியோ லான்ச்சுக்கு மேல, அதுக்கும் மேல, அதாவது பியாண்ட் தி ஆடியோ லான்ச்னு சொல்றாங்க. இதுல வந்து ஆக்சுவலா வந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கூலியை பத்தின அப்டேட் தலைவர் ஒரு வாட்டி கூட ஒன்னும் பேசவே இல்லை, ஒரு வாட்டி கூட ஒன்னும் பேசவே இல்லை. பேசாமையே இந்த அளவுக்கு ஒரு ஹைப் கிரியேட் இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா வரக்கூடிய 2 ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ண போறாரா, அது என்ன பண்ண போறான்னு தெரியல. அவர் ஸ்பீச் வந்து பயங்கரமா இருக்க போதான், ஹைலி எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதாவது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஃபங்க்ஷனா வந்து நடத்த போறாங்களாம் கூலி. ஏன்னா படக்குழுவிற்கு தெரிஞ்சு போச்சு இந்த படம் வந்து கன்ஃபார்ம் ஹிட், இது வேற மாதிரி வந்திருக்கு. இந்த படம் வந்து ரஜினிகாந்தோட அனதர் பிளாக் பஸ்ட். படம் நச்சாலே தலைவர் நச்சாலே ஹிட் தான். அது பிளாக் பஸ்ட்னா இந்த பண்ண கலெக்ஷனை விட அதிகமா அடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ண போறதா வந்து எல்லா இதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா லோகேஷ் கனகராஜ் மூஞ்சி பார்க்கும்போது தான் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. படம் பிச்சுட்டாங்க. அனிருத் வந்து மிரட்டி விட்டுருக்கா போலியா. பேட்டையில நீங்க என்ன பாத்தீங்களோ அதோ டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் வந்து கலக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.